இங்க ஒருத்தன் பட்டணத்துக்கு படிக்க போயிட்டு வரையில ஒரு பேய கூட்டிட்டு வரான். அவ தெரியாதவங்க கூட சேர்ந்து ஊர் மக்களுக்கு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கா. இதனால மக்கள் கொடூரமான நோய்களால செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிய வருது. அத தம்பி கிட்ட சொல்றாரு. ஆனா அத அவன் நம்ப மாட்டேங்கிறான். இவனோட மாய வலையில இருந்தவன் அவனோட சொந்த தம்பிகளவே இவளுக்காக பலி கொடுத்துறான். இத கண்ணெதிர்க்க பாத்துக்கிட்டு இருந்த அண்ணன் அவளை பழி வாங்கறதுக்கு முடிவு பண்றாரு. இதுக்காக புனித யாத்திரைக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் கிட்ட இருந்து கத்திய வாங்கி அவன் மறைஞ்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த கத்தியால அவளை குத்தி கொல்றாங்க. ஆனா இவரோட பைத்தியக்கார தம்பி புதைச்சிருந்த அவளுடைய பணத்தை வெளியெடுத்து திரும்பவும் அவளுக்கு உயிர் கொடுக்கறன்னு செஞ்ச பூஜையால இவன் மட்டும் இல்லாம அவங்க அண்ணனும் இறந்து போயிடுறான். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அவளை கொன்ன இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அபார்ட்மெண்ட் வருது. அங்கிருந்த ஒரு பொண்ணு அந்த பேயோட பிரேஸ்லெட்டை எடுத்து இவளோட கையில போட்டுக்கிறா. இதனால இவளுக்கு பேய் பிடிச்சிருது. இவளை குணப்படுத்தணும்னா அவ கையில போட்டுக்கிற அந்த பிரேஸ்லெட் எடுக்கணும். அதுக்காக ஒரு சடங்கு நடத்துறாங்க. அதுல ஹீரோவும் இந்த பொண்ணுடைய அம்மாவும் அவளை புதைச்ச அந்த இடத்துல திரும்பவும் தோண்டி அவளுடைய எலும்ப தெரிஞ்சதும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடணும். இதே நேரத்துல அந்த பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எலும்பு தெரிஞ்சதும் அந்த துணியை போடலான்னு பார்த்தா அது காணாம போயிருது. அதை தேடி இவங்க எடுத்துட்டு வரும்போது அந்த எலும்பு கூடு இவங்களை கொல்ல பாக்குது. அப்பதான் அந்த மந்திர கத்தியால அதை குழிக்குள்ள தள்ளி அது மேல துணியை போட்டு விட்டுறாங்க. இவங்க பண்ண தாமதத்தால சடங்குல இருந்தவங்க பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. கடைசியில அந்த பொண்ணு கையில் இருக்கிற பிரேஸ்லெட் எடுத்து அவளோட உயிரை காப்பாத்திடுறாங்க.